திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சண்டேஸ்வர நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மன்னியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள செஞ்சலூர் அப்படின்ற ஒரு ஊரில் காசிபர் கோத்திரத்தில் அந்தனர் குலத்தில் எச்சதத்தனுக்கும் பவித்ரைக்கும் மகனாக பிறந்தார் விசாரசர்மர். விசாரசர்மர் தான் சண்டேஸ்வர நாயனார். விசாரசர்மருக்கு ஒரு 5 வயசு ஆன உடனே முற்பிறவி உணர்வின் காரணமாக ரொம்ப அறிவாகவும் ரொம்ப ஞானமாகவும் இருந்தார். அந்த குழந்தைய 7 வயசு ஆன உடனே அங்கே வேத பாடசாலைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க பாடம் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே விசாரசர்மருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஆசிரியரே வியப்பாக பார்க்குறாங்க, இவ்வளோ அறிவாக இந்த குழந்தைக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் விசாரசர்மரும் அவங்க கூட பாடம் கற்றுக்கிற அவங்களுடைய நண்பர்களும் ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த தெருவில் மாடு ஓட்டிக்கிட்டு வந்த ஒரு இடையன் அப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டுச்சு. அந்த இடையனை முட்டை வந்ததுங்கிறதுக்காக அவர் வச்சு இந்த குச்சால நல்லா அடின்னு அடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே விசாரசர்மருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஓடி போய் இந்த கம்பை கையில் வாங்கிட்டு, என்னத்துக்கு நீங்கள் இப்படி மாடு அடுக்கிறீங்க? பசுமாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த மாட்டோட உடம்புல தான் சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களும் முனிவர்களும் மும்மூர்த்திகள் எல்லாமே இருக்காங்க. அவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த பசுமாட்டை நீங்கள் அடிக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உரிய பஞ்சகவியுமே இந்த மாடு தான் கொடுக்குது. சிவபெருமானும் அன்னையும் உக்காந்துட்டு வராங்களே ரிஷபம், அதுவே இந்த மாடோட இனத்தை சேர்ந்தது தான். இவ்வளோ பெருமை வாய்ந்த மாடை நீங்கள் அடிக்கலாமா? அது பாவம் இல்லையா அப்படின்னு விசாரசர்மர் கேட்டதுக்கு அந்த இடையன், அந்த மாடு மேய்க்கிறவங்க ரொம்ப பயந்துக்கிட்டு, ஐயோ இனிமேல் நான் மாடு மேய்க்கிற தொழிலே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரசர்மரை வணங்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. விசாரசர்மரும் அந்த மாட்டுடைய உரிமையாளர்கள்ட்டெலாம் போய் நடந்ததெல்லாம் சொல்லி, நானே இனி உங்கள் மாட்டை மேய்க்கிறேன், எப்படி மேய்க்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை மேய்க்க விடலாமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி மாடெல்லாம் நீயே ஓட்டிட்டு போப்பான்னு சொல்லிடுறாங்க. அதனால் விசாரசர்மர் தினம் மாடு ஓட்டிட்டு போய் ஒரு நல்ல புல் இருக்கிற இடமா பார்த்து மேய விட்டுட்டு சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்க வச்சுட்டு அப்படி மாடை சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த மாட்டுக்கு செய்கிற அந்த தொண்டு அந்த சிவபெருமானுக்கே செய்கிற தொண்டாக அவர் நினைக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த மாடுகளுக்கு எல்லாம் விசாரசர்மரை ரொம்ப பிடிச்சி போச்சு. காலையில் மாடு மேயறதுக்கு வரும்போது கண்ணுக்குட்டி பிரிஞ்சு வருதில்ல, அப்போ கூட அந்த மாடு கஷ்டப்படாதான். வீட்டுக்கு போகும்போது விசாரசர்மரை பிரியறது தான் ரொம்ப கஷ்டப்படுமா. அந்த அளவுக்கு மாட்டுக்கு விசாரசர்மரை ரொம்ப பிடிச்சதுனால நிறைய பால் கறக்குது. இதை பார்த்த அந்த மாட்டோடைய உரிமையாளர்கள் எல்லாரும், சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக மாடு மேய்க்கிறாப்புல பத்தியா, இவ்வளோ பால் கறக்குது, அப்போ இனிமே அவங்களே மாடு மேய்க்கட்டும்னு சொல்லி விசாரசர்மரையே மாடு மேய்க்க விட்டுட்டாங்க. விசாரசர்மர் தினம் மாடு ஓட்டிட்டு போய் நல்ல ஒரு புல் இருக்கிற இடத்துல மேய விடுவாங்க. அப்படி என்னைக்காச்சும் அது மாதிரி புல் இருக்கிற இடத்துக்கு போக முடியலன்னா இவரே நல்ல புல்லாக பார்த்து அறுத்து எடுத்துகிட்டு வந்து மாடுக்கு சாப்பிட வைப்பாங்க. சுத்தமான தண்ணியை குடிக்க வச்சு வீட்டுக்கு ஓட்டிட்டு போய் கட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனஜா. அப்புறம் விசாரசர்மருக்கு முற்பிறவி உணர்வு உண்டு இல்லை, அவர் அந்த சிவபூஜை செஞ்சதுனால இப்பயும் சிவபூஜை செய்யணுன்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணார்னா, மாடெல்லாம் ஆத்தங்கரை கூட்டிகிட்டு போனாரா. அங்கே அத்தி மரத்துக்கு அடியில் ஒரு மணல் திட்டு இருந்தது. அந்த மணல் திட்டில் மணலாலே சிவலிங்கம் செய்கிறாரு, மதில் சுவர்லாம் கட்டுறாரு, உட்பிரகாரெல்லாம் கட்டி ஒரு சிவன் கோயிலே ரெடி பண்ணிட்டாரு. உடனே ஒரு காட்டில் இருக்கிற இலையில காட்டில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு குடம் எடுத்துகிட்டு போய் அந்த மாட்டோடைய காம்பை தொட்ட உடனே பால் கறக்குது. ஏன்னா அந்த மாட்டுக்கு தான் விசாரசர்மரை ரொம்ப பிடிக்குமே. அதனால் மாடோடைய காம்பை தொட்ட உடனே தானாக பால் கறக்குது அந்த மாடு. இது மாதிரியே ஒவ்வொரு மாட்டுலையும் ஒவ்வொரு காம்பில் தொட்டு கொஞ்சம் பால் எல்லாம் கறந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. எந்தெந்த பொருள் பூஜைக்கு கிடைக்கலையோ அந்த பொருளெல்லாம் மனசாலே அதை பூஜை பண்ணுற மாதிரி நினச்சி பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பால் எடுத்து அவர் கட்டின அந்த மணல் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் சிவபூஜை பண்ணிட்டு இருந்தாரா. ஒரு நாள் இவர் சிவபூஜை பண்ணுற நேரத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு சின்ன பையன் பாரு பாலை கறந்து மணலில் குட்டி விளையாடுறான், சின்ன பையனை நம்பி மாடை ஓட்டி விட்டா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற அந்த மாட்டோட உரிமையாளர்கள்லாம் போய் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாட்டோட உரிமையாளர்கள் எல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நம்ம மாட்டோடைய பாலை கறந்து மணலில் குட்டி விளையாடுறானா, அப்போனா அவங்க அப்பாவை வர சொல்லுங்க அப்படின்னு ஆள் விட்டு எச்சிதத்தனை கூட்டிகிட்டு வராங்க. எச்சிதத்தன் வந்தோடனே, இது மாதிரி உங்கள் பையனை நம்பி நாங்கள் மாடு ஓட்டிட்டு விட்டதுக்கு எங்கள் மாட்டோட பாலெல்லாம் கறந்து மணலில் குட்டி விளையாடுறானாமே உன் பையன், இது ஏன் நியாயமா, நீயே சொல்லு அப்படின்னு கேட்க
கேட்கும்போது எச்சதத்தனும், சரிங்க, இது வரைக்கும் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், இதுக்கு மேலே இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் அவங்க பையன் வந்தவுடனே இதை பற்றி எதுவுமே கேட்கல, நம்ம கண்ணால் பார்க்காம எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. விசார சருமரும் மாடெல்லாம் ஓட்டிட்டு வந்து அவங்கவுங்க வீட்டில் கட்டிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கிளம்பி மாடு ஓட்ட போகிறாங்க விசார சருமர். எச்சதத்தனும் விசார சருமருக்கு பின்னாடியே போகிறாங்க, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. மாடு ஓட்டிட்டு போன விசார சருமரும் வழக்கம் போல் மாடெல்லாம் ஒரு நல்ல புல் இருக்கிற இடத்துல நல்லா மேய விட்டுட்டு அந்த அத்தி மரத்துக்கு அடியில் இருக்கிற மணல் திட்டில் திருப்பியும் சிவலிங்கம் கட்டி அதில் மதில் சுவர் கட்டி உட்பிரகாரெல்லாம் கட்டி சிவன் கோயிலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டில் இருக்கிற இலையில பூக்கூட மாதிரி ரெடி பண்ணி பூ பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போய் மாட்டுடைய காம்பை தொட்ட உடனே மாடு பால் கறக்குது. அது மாதிரியே ஒவ்வொரு மாட்டுலேயும் ஒவ்வொரு காம்பு வீதம் தொட்டு பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. சிவபூஜைக்கு என்னென்ன பொருள் அவருக்கு கிடைச்சதோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. ஒரு கிடைக்காததுல மனசுலேயே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. விசார சருமருடைய அப்பாவான எச்சதத்தன் பின்னாடியே வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற குறா மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்க்குறாரு என்னதான் நடக்குது அப்படின்னு. விசார சருமரும் சிந்தனையில் சிவனை மட்டுமே நினைச்சு மனம் ஒருநிலைப்பாட்டோட சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பள்ளி தாமத்துக்குரிய பூவை சிவபெருமானுடைய தலையில வச்சுட்டு சிவ பூஜை செய்யறாரு. அப்படி சிவ பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் கறந்து வச்சிருந்தாருல்ல பால், அந்த குடத்தை எடுத்து பால் அபிஷேகம் பண்ணும்போது எச்சதத்தனுக்கு செம்ம கோந்துருச்சு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், இவன் பால் கறந்து இப்படி மணல்ல குட்டி விளையாடுறான், நீ இவன் உண்மை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த கோவத்துல மரத்து மேலேருந்து வேக வேகமா இறங்கி வந்து விசார சருமரை செம்மையா திட்டுறாங்க. ஆனால் விசார சருமர் எதையுமே கண்டுக்கல. ஏன்னா விசார சருமர் சிவபெருமானியே நினச்சி மனம் ஒன்றி சிவபூஜை செய்கிறதுனால எதுவுமே அவருக்கு தெரியல, யாரு திட்டுறது கூட ஒரு காதில் விழல, அப்படி சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே எச்சதத்தனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்து விசார சருமருடைய முதுகில் அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்பயும் அவருக்கு எதுவுமே தெரியல விசார சருமருக்கு. அவர் வாக்கில் சிவபூஜை செஞ்சுட்டே இருக்காரு. அப்படியே அந்த குடத்துல இருக்க பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிவலிங்கத்துக்கு ஊற்றிக்கிட்டே இருக்காரு. இன்னும் கோவம் அதிகமாச்சு எச்சதத்தனுக்கு. அடிச்சு கூட இவன் திருந்த மாட்டான் போல இருக்குது அப்படின்னு அவர் காலால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல பால் குடம், அது எட்டி உதைச்சாங்க. அந்த பால் குடத்தை எட்டி உதைச்ச உடனே அது கீழே விழுந்து பால் எல்லாம் செதறி கீழே கொட்டி போச்சு. இப்போதான் விசார சருமருக்கு ரொம்ப கோவம் வந்து உடனே திரும்பி பார்த்தா அவங்க அப்பான்னு கூட பார்க்காம பக்கத்தில் இருந்த குச்சி எடுத்து மழுவாயுதமாக மனசில் நினச்சி அப்படியே அவங்க அப்பாவோட காலில் தூக்கி போட்டது தான். அவங்க கால் ரெண்டும் அப்படியே துண்டாகி கீழே வீழ்ந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. ஆனால் அதை பற்றி கூட எதுவுமே கண்டுக்காமல் விசார சருமர் திருப்பவும் சிவபூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே சிவபெருமான் உமையண்ணியை கூட்டிகிட்டு பூதகணங்களோட தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சூழ விசார சருமருக்கு காட்சி கொடுத்து, நீ உன்னுடைய தந்தைன்னு கூட பார்க்காம எனக்கு பண்ணுற பூஜை அவர் தடுத்தாருங்கிறதுக்காக அவருடைய காலையே வெட்டிட்டியே, இனி நான் தான் உனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி விசார சருமரை தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தலையில் முத்தம் கொடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரு. சிவபெருமானுடைய கை பட்டதுமே விசார சருமருடைய உடம்புல இருந்து ஒளி வீச ஆரம்பிச்சிச்சா. சிவபெருமான் இனி எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ்வரர் பதவியும் கொடுத்து அவருடைய தலையில வச்சிருந்த அந்த கொன்றை மலர் மாலையை எடுத்து சண்டேஸ்வரருடைய தலையில வச்சு தை மாதம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அப்படியே கூடியே கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. தை மாதம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தான் சண்டேஸ்வர நாயனாருடைய குரு பூஜை. சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாறுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தை தான் விசார சருமர், ஆனால் மன ஒருநிலைப்பாட்டோட எப்படி சிவபூஜை பண்ணார், அது மாதிரி மன ஒருநிலைப்பாட்டோட நம்ம சிவபூஜை செஞ்சால் கண்டிப்பாக சிவபெருமான் நமக்கு அருள் செய்வார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அவருக்கு எல்லாமே சண்டேஸ்வரர் தான் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துலேயே சண்டேஸ்வரர் வச்சிருக்காருல்ல, அதனால் நம்ம சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுதல் சொல்லிட்டு வரோமோ அதை அப்படியே சண்டேஸ்வரர்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா சண்டேஸ்வரர் சிவபெருமான்கிட்ட சொல்லி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். எல்லாரும் கோயிலுக்கு போனால் சண்டேஸ்வரர்கிட்ட போகும்போது கை தட்டியோ இல்லை சொடுக்கு போட்டோ நம்ம அவரை வணங்குறோம். ஆனால் அப்படி வணங்கக்கூடாது. அவர் எப்போவுமே சிவபெருமானியே நினச்சி மன ஒருநிலைப்பாட்டோட தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்க இந்த சமயத்தில் அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம வந்திருக்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நம்ம சண்டேஸ்வரர்கிட்ட போகும்பொழுது நான் இந்த சிவன் கோவிலில் சிவபிரசாதத்தை தவிர வேற எதையுமே அவரோட பொருளை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி நம்ம கையை தடவி காமிச்சிட்டு வரணுமா. ஏன்னா அவரும்
பைரவர் மாதிரி சிவன் கோவிலை காவல் காக்கிறாரு. சிவபெருமானுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அவர்கிட்ட நம்ம வேண்டுதல் எல்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக சண்டேஸ்வரர் சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லி கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பார். அதனால் நம்ம சிவன் கோயிலுக்கு போனோன்னா எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடைசியாக சண்டேஸ்வரரையும் பார்த்துட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு தான் வரணுமா. அப்போ தான் முழு பலனும் கிடைக்குமா. மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.